ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நான் விலாகாக ஷேர் பண்ணும்போது நான் காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன வேலைலாம் பார்க்குறேன் அப்படின்றத அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சமையலை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு என்னென்ன வேலைகள், அதாவது இதர வேலைகள் இருக்கும்ல, அதை தான் அவங்களோட விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நம்மளும் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. வழக்கம் போல் 6:40க்கு தான் எழும்பினேன். என் அம்மா வந்திருக்காங்க, அம்மாவும் தம்பியோட குழந்தையும் வந்திருக்காங்க. 2-3 நாளாகவே துணி மடக்கலை, கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டேன், துணி சேர்ந்துருச்சு. அம்மா வர்றாங்க அப்படின்னாலே எனக்கு துணி மடக்க கொஞ்சம் கடி கொடுத்துரும், அவங்க வந்து மடக்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு வச்சுருப்பேன். நான் காலையில் எழுந்திரிச்சு வீடை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு வீடு துடைக்கிற வேலையை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வெளியில் ஒரு அழகான காட்சி இருக்குது, காட்டுறேன் உங்களுக்கு. காலையில் இந்த மயில் முகத்தில் தான் நான் முழிக்கிற மாதிரி இருக்கும். காலங்காத்தாலே வந்துடுவாங்க. வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே உலாவிட்டு இருப்பாங்க. நம்ம சிட் அவுட் இருக்குல்ல, அது பக்கத்தில் கொஞ்சம் நேரம் உலாவிட்டு இருப்பாங்க. வழக்கமாக ஒருத்தர் தான் வருவாங்க, பட் இன்றைக்கி வந்து 2 பேர் வந்திருக்காங்க. காலங்காத்தால் இவங்க முகத்தில் முழிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்கள பார்த்துட்டு அதுக்கடுத்து வீடை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டேன். அம்மா ஹாலில் தான் படுத்திருந்தாங்க. அப்போ அவங்க படுத்திருக்க இடத்த மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் கூட்டி பெருக்கி ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையில் இந்த ஒயிட் கலர் டைல்ஸ் அப்படின்றதுனால டெய்லி தொடச்சிருவேன். ஒவ்வொரு தடவை துடைக்கும் போதும் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்பேன், ஏன்ப்பா ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டிங்க, வீடு கட்டும்போது என்கிட்ட ஒரு வாரத்தை கேட்டிருக்கலாம்ல அப்படின்ட்டு. பட் எங்கள் கல்யாணத்துக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வீடு கட்டிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, அப்போ நான் வெள்ளை கலர் டைல்ஸ் போட்டிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட கல்யாண வாழ்க்கை வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, அக்கா அதுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோடது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் செட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் செட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து ரெண்டுமே செட் ஆகாத ஆட்களும் இருக்காங்க. பட் நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னர் எனக்கு கிடச்சிருப்பாங்களா அப்படின்றது டவுட்டு தான். அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க ஹஸ்பண்ட் எனக்கு. நான் ரொம்ப கோவப்படுவேன், வீடியோவில் காட்டுற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப கோவப்படுவேன், சம்மந்தமே இல்லாததுக்கெல்லாம் சண்டை போடுவேன். பட் எல்லாத்தையுமே அனுசரித்து போய்ப்பாங்க. நீ தானே கோவப்படுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் என்னோடய லைஃப் ஸ்டோரி கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கேளுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணுங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. வீடையும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். வீடு டெய்லி துடைக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. குழந்தைங்க இருக்கிறதுனால என்னோடய பொண்ணுமே பெட்டில் யூரின் போவான், பையனுமே போவான். இப்போ வந்து பேம்பஸ் போட்டு விடுறதை விட்டுட்டேன் நான், ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் ரேஷஸ் மாதிரி வர மாதிரி இருந்துச்சு. அதனால் பேம்பஸ் போட்டு விடுறதை விட்டுட்டு நார்மலாக தான் இது பண்ணிகிட்ருக்கேன். பெட்ஷீட்டுமே டெய்லி துவைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே வீடை மாஃப் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா அது காயிற அந்த கேப்பில் வந்து டெய்லி துணி துவைச்சிருவேன் இல்லையா, அதனால் துணி துவைக்கிறதுக்குள்ளே வேலை பார்த்துட்ருக்கேன். அது 2 நான் இப்போ தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து தொட்டி, பக்கத்தில் இன்னொரு வட்டு மாதிரி இருக்குல்ல, அது வந்து கிணறு. இங்கே வந்து கிணறு இல்லைன்னா கட்டுப்படி ஆகாது, ஏன்னா டெய்லி தண்ணி வராது. ஒரு வாரத்தில் இப்போ தான் ஒழுங்காக வருது. ஒரு 2 நாளைக்கு, வாரத்தில் 2 நாளைக்கு கண்டிப்பாக தண்ணி வந்துடும். அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். உப்பு தண்ணி வந்து பாத்திரம் கழுவுறதுக்கும், மற்றபடி ஒரு வேளை நல்ல தண்ணி இல்லாத பட்சத்துக்கு துணி துவைக்கிறதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். நல்ல தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் துணி துவைக்கிறதுக்குமே நல்ல தண்ணி எடுத்துக்குவேன். டெய்லி துணி துவைக்கிறதுனால அதிகமாக துணி சேராது, ரொம்ப நேரமும் ஆகாது துணி துவைக்கிறதுக்கு. ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம், கூடி போனால் ஒரு 20 நிமிஷத்துலேயே துணி துவைக்கிற வேலை முடிஞ்சிடும். நான் வந்து வீடியோ ஸ்பீட் போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு பார்க்குறது ரொம்ப வேகமாக துவைக்கிற மாதிரி இருக்குது. பட் நான் தேய்ச்சி துவைக்கிறது வந்து கொஞ்சம் லேட்டாக தான், நல்ல நிதானமாக அழுக்கு போகணுமே அப்படின்ற மாதிரி தான் தேய்ச்சிட்ருப்பேன். ஒரு வேளை எனக்கு துவைக்க முடியல, நான் கொஞ்சம் லேட்டாக எழும்பிட்டேன் அப்படின்ற பட்சத்துக்கு அந்த டைமை விட்டுட்டு மறுநாள் சேர்த்து துவைச்சிக்குவேன். ஏன்னா இந்த டைமில் துவைச்சாதான், ஒரு 7-7:30க்கெலாம் துவைச்சாதான் வெயில் வந்து அவ்வளோவா இருக்காது. வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம துவைச்சி முடிச்சிடலாம். தொட்டியில் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்றதுனால இன்றைக்கி துவைக்கிறது எல்லாமே நல்ல தண்ணியில் தான் துவைச்சிக்கிட்டு இருக்கேன். நானுமே முன்னாடியெல்லாம் ரொம்ப லேசியாக இருந்த பொண்ணு தான். 8 மணிக்கு எழுந்திரிச்சு கடகடா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்கள பார்த்தும் பார்க்காமலும் அப்படி ஸ்கூலுக்கு அனுப்பின நாட்களும் உண்டு. பட் இப்போ இது வயசாக கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என்ன நானே யோசிச்சுக்குவேன். ஒருவேளை நமக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சோ, அதனால தான் நம்ம சீக்கிரம் எழும்பணும்னு நினைக்கிறோமோ அப்படின்னு. முன்னாடி எல்லாமே சீக்கிரம் எழும்ப வேண்டிய தேவைகள் எனக்கு இருக்க தான் செய்யும். ஆனாலுமே சரி பார்த்துக்கலாம், இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு எழும்பலாம் அப்படின்ட்டு நான் நிறைய நாள் அப்படியே படுத்து
ஒரு 8 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கடகடன்னு வேலை பார்த்து குழந்தைங்களை குளிப்பாட்டாமல் அப்படி அனுப்பின நாட்களும் உண்டு. பட் இப்போ கொஞ்சம் திருந்திருக்கேன்னு என்ன நானே சொல்லிக்குவேன். ஹஸ்பண்டுமே சொல்லுவாங்க நல்ல முன்னேற்றம் உங்ககிட்ட அப்படின்ட்டு. துவைச்சி முடிச்சிட்டேன். கரண்ட்டு அந்த கேப்பில் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்தது. அதில் வந்து குட்டி பையன் எழும்பி வந்து நின்று அழுதுகிட்டு இருக்கான். அவன் கொஞ்ச நேரத்தில் சமாதானப்படுத்திடுவேன். நைட்டி வந்து கொஞ்சம் கொலன்னு இருந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மாவோட நைட்டி போட்டிருக்கேன் நான், அதனால தான் அப்படி இருக்குது. ஏமா இவ்வளோ கொலன்னு நைட்டி போட்டிருக்க அப்படின்னு கேட்காதீங்க. சைட் பை சைடு எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா வெளி வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே போய் இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வேலை பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து சமைக்கிறது இல்லை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறது, குழந்தைங்களை ரெடி பண்ணி அனுப்புறது அப்படி எதையுமே நான் வீடியோ எடுக்கல. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய வெளி வேலைகள், அதாவது காலையில் எழுந்திரிச்சதும் நான் சமையல் வேலையை தவிர மற்ற என்னென்ன வேலைகள் பார்ப்பேன் அப்படின்றது தான் ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களோட. இதை பார்க்கும்போது எனக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு மோட்டிவேட் இருக்கும். சரி நம்மளும் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்குன்றதுனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே முடிகிற கேப்பில் பால்காரங்க வந்து பாலும் போட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால் தான் வாங்குவோம். ரெண்டு தடவையாக காய்ச்சிக்குவோம் நாங்கள். அதுவும் பாலும் எடுத்தாச்சு. துணியையும் ஃபுல்லாகவே காய போட்டுட்டேன். நான் காய போட்டு முடிச்சிட்டேன்னு சொன்னால் அது ஒரு வழியாக வேலை முடிஞ்சிடல. அதுக்கப்புறம் நான் இதில் இன்னொரு வீடியோ காமிக்க மறந்துட்டேன். வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தூத்து பெருக்கும் போதே வராண்டாவில் கொஞ்சம் குப்பை கிடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையுமே பெருக்கி வச்சுருவேன். பெருக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். துணியெல்லாம் துவைச்சி முடித்ததுக்கு அப்புறமா அந்த துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை பார்ப்பேன். ஏன்னா ஒரு சில விஷயங்களை நான் சீக்கிரமாக மறந்துடுறேன். ஃப்ரிட்ஜில் இப்போ தக்காளி தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ண அந்த கேப்பில் எனக்கு மறந்துடும் நம்ம எதுக்கு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. அதனால் அந்தந்த வேலையை அப்பப்போ முடிச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அம்மா வந்து இன்னும் எந்திக்கல, குழந்தைங்களுமே எழும்பலை. மணி பார்த்திங்களா 7:45 7:50 ஆயிடுச்சு. இனிமேல் சரசரன்னு அடுத்த வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இதோட ஒரு சின்ன கிளிப்பிங்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்க வரும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா கிட்ட ஏம்மா பஸ்ஸுக்கு காசு இருந்தால் போதாதா, கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னால் என்ன சரிம்மா சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்காமல் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த பாட்டி தாத்தா இந்த இவங்க எல்லாருக்குமே பேர குழந்தைங்களுக்கு வாங்குறதுனா மட்டும் எங்கேருந்து காசு வரும்னு எனக்கு தெரியல. இதில் கொஞ்சம் பொருள் வந்து வேளாங்கண்ணிலேருந்து வாங்கினது. இந்த டப்பாவாக இருக்குல்ல அது, அப்புறமா அவல், அப்புறமா இந்த பல்லி மிட்டாய் மாதிரி இருக்குல்ல அது, அப்புறமா பொரி வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் வேளாங்கண்ணிலேருந்து வாங்கினது. இந்த கடலையும் அங்கே தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி சிப்ஸு, காரச்சவு, அப்புறமா மிச்சர் இருக்குல்ல இதெல்லாமே இங்கே பஜார்லேருந்து வாங்கியிருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கேப்பில் வந்து மீன் கொண்டு வர அண்ணா வந்து மீன் கொண்டு வந்துட்டாங்க. எல்லா டைமும் எங்களுக்கு கடல்லேருந்து மீன் வரல, அதாவது ஹஸ்பண்ட் மீன் கொண்டு வரல அப்படின்ற பட்சத்தில் வெளியில் வாங்க வேண்டியதாக தான் இருக்கும். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான மீன் கிடைக்கும். மோஸ்ட்லி இங்கே கிடைக்கிறது சாலை தான் கிடைக்கும். பட் இன்றைக்கி இந்த அண்ணா இந்த மீன் தான் கொண்டு வந்திருக்காங்க. நியாயமாக கொடுப்பாங்க. நான் இந்த அண்ணனுக்காக வெயிட் பண்ணி மீன் வாங்கின நாட்களும் உண்டு. இந்த தடவை வந்து நான் 2 விதமாக மீன் வாங்கியிருக்கேன். 2 விதமான மீனோட பேருமே எனக்கு தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா சொன்னாங்க இது குழம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு, அதனால் வாங்கியாச்சு. கெட்டியில் வந்து தேயிலை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. போட்டுட்டு நம்ம ஸ்விட்ச் மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டா போதும், அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துருது. அதுக்கு இடையில் குழந்தைய குளிப்பாட்டி அவனுக்கு சாப்பாடு ஊட்டி குளிப்பாட்டியும் விட்டுட்டேன். சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிட்டாரு. கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடிட்டு இருப்பான் என்கிட்ட, அம்மா என்னை தூக்கி வச்சுக்கோ அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அவனை தூக்கி வச்சு கொஞ்சி விளையாடிட்டு அதுக்கப்புறமா நானும் ரெஃப்ரெஷ் ஆக வேண்டியது இருந்தது. ஏன்னா எல்லா மீன் வெட்டி குழம்பு வைக்கிறது, சோறு பொங்குறது அப்படின்ட்டு எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். நானுமே ரெஃப்ரெஷ் ஆகணும். ஏன்னா எதுக்கு உனக்கு இவ்வளோ மேக்கப் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஷார்ட் ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும்ல, அதுக்காக ரெடி ஆகியிருக்கேன். குழம்புமே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சாதமுமே ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே சைட் பை சைடு வேலை அவ்வளவும் அனைத்தும் முடிந்து விட்டது. கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஓகே நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வரைக்குமே பசிக்காது, எப்படின்னு தான் தெரியல. நான் அந்த தேயிலையும் எடுத்துகிட்டு அதோட டிஃபனுக்கு வந்து பையனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பருப்பு சாதம் தான் வச்சுருந்தேன். சரி அதே நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலான்ட்டு அதோட பொரிச்ச மீனும் எடுத்திருக்கேன். என்னோடய மார்னிங் வேலைகள் இதர வேலைகள் இப்படி தான் இருக்கும். இது ஓரளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷிஃபானி விளாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர்.